நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி எக்ஸாம். ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எக்ஸாம் ஹாலில், ஸோ என்னெல்லாம் கொண்டு போகணும் எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட்டை நீங்கள் இப்போயே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு நீங்கள் காலையில் போய்ட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிற வேலையை வச்சுக்க வேணாம். ஸோ இப்போயே நீங்கள் கலர் பிரிண்டோ இல்லை நார்மல் பிரிண்டோ எடுத்துக்கோங்க, எனி ஒன், ஓகேவா. ஏதோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனி ஒன் ஐடி ப்ரூஃப், அது ஆதார் கார்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும், ஓகேவா. பேன் கார்டு. ஸோ எனி ஒன் வச்சுக்கோங்க. மஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு இருக்கும், ஓட்டர் ஐடியும் இருக்கும், ஓகேவா. ஸோ எனி ஒன் ஐடி ப்ரூஃபை நீங்கள் வச்சுக்கோங்க. இது மட்டும் எக்ஸாமுக்கு போகுதும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பென் யூஸ் பண்ணணும். ஸோ பென் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பென் அப்படி இல்லைனா ப்ளூ பென் யூஸ் பண்ணிக்கணும். பென்சிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக் பென் அப்படி இல்லைனா ப்ளூ பென், ரெண்டில் ஏதாவது ஒரு பென் எடுத்துப்போங்க. ஸோ ரெண்டு பெண்ணுமே இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா ப்ளூ பென் சப்போஸ் எழுதாம போய்ட்டு நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரெண்டுமே ப்ளூ எடுத்துருப்போங்க, அப்படின்னா ரெண்டுமே பிளாக் எடுத்துருப்போங்க, ஓகேவா. பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா. இது மட்டும் எக்ஸாமுக்கு இருந்தால் போதுமானது, ஓகேவா. ஸோ ஹால் டிக்கெட், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்படி இல்லைனா எனி ஒன் ஐடி ப்ரூஃப், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேனா, ஓகேவா. நல்ல பேனாக 2 வாங்கிக்கோங்க, நல்ல பால் பேன் நல்லா வாங்கிக்கோங்க. பென்சில் யூஸ் பண்ணாதீங்க, இங்கு பென்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா. இது மட்டுமே போதுமானது எக்ஸாமுக்கு, ஓகேவா. சார்பாக நீங்கள் நல்லா கரெக்டாக போங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீயோ அப்படி இல்லைனா ஒரு பால், எனி ஒன் ஏதாவது ஒன்று குடிங்க, ஓகேவா. அது நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு, ஓகேவா. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீ குடிக்காதவங்க பால் குடிங்க, ஓகேவா. பால் அப்படின்னா பூஸ்ட், எனி ஒன் ஏதாவது ஒன்று குடிங்க. பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு போய்ட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ அப்படின்னா ஒரு பால் ஏதோ ஒன்று நல்லா சூடாக குடிச்சிங்க அப்படின்னா மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ஓகேவா. நம்மளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற குழப்பம் எதுவும் வேணாம். இந்த 8000 வேகன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் ஒரு இடம் இருக்குது, நமக்கும் ஒரு காலி பணியிடம் இந்த 8000 வேகன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் ஒரு வேலை இருக்குது. நம்ம கண்டிப்பாக போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்ற மைண்ட் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காருங்க. போலீஸ்ன்ற நினைப்பில் நீங்கள் உட்காந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம், ஓகேவா. கான்ஃபிடன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேவா. ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டீங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ½ ஹவர் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் மைண்ட் ஃப்ரீ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் தியானம் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துக்கோங்க. ஸோ ½ ஹவர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் பக்காவாக ஃப்ரீயாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் OMR சீட்லாம் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ அந்த OMR சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மடிக்கக்கூடாது, ஓகேவா. மடிச்சிங்கன்னா அவுட் ஆகிடும். நீங்கள் அவங்க கொடுத்த சீட்டை அப்படியே நீங்கள் டேபிள் வச்சுருங்க, ஓகேவா. டேபிள் வச்சுருங்க. கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 80 கொஸ்டின் இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சாய்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் பியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சீன் சேடாக பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை அடிச்சு நீங்கள் மாற்றுவீங்க. ஸோ அப்படி மாற்றினீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அவுட் ஆகிடும். கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க அதை. ஸோ எந்த கொஸ்டின் ரைட்டோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கேர்ஃபுல்லாக ஷேடாக பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அவுட் ஆகிடும். ஸோ 2 வாட்டி 3 வாட்டி கொஸ்டின் நீங்கள் அடிச்சு பண்ணிங்கன்னா அவுட்டு தான், ஓகேவா. ஸோ அந்த கொஸ்டினுக்கான 1 மார்க் இழந்துடும். ஸோ அந்த 1 மார்க் போனது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 மார்க்கால் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 80 கொஸ்டின். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 80 கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க் அப்படின்றது கிடையாது. ஸோ சிபிடி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேலாம் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கும். அந்த பிரச்சனை இங்கே கிடையாது. நீங்கள் 80மே அட்டன் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட OMR சீட் இருக்குது, அப்புறம் பேனா இருக்குது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 80 கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் 1 2 3 4 வரிசையாக நீங்கள் ஆன்சர் பண்ணாதீங்க, ஓகேவா. அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி இருந்தாலும் சரி இல்லை OMR இருந்தாலும் சரி, நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3 வாட்டி நான் ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி பார்ப்பேன், அப்புறம் 2வது வாட்டி பார்ப்பேன், 3 வாட்டி நான் ஆன்சர் பண்ணுவேன், ஓகேவா. அதே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா
மொத்தம் வந்து 80 கொஸ்டின் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கும் வந்து ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஷேர் ஆஃப் பண்ணிக்கோங்க. மூணாவது கொஸ்டின் பார்க்குறீங்க. ஸோ மூணாவது கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை நீங்கள் விட்டுடுங்க. அதுக்காக நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதை நீங்கள் விட்டுட்டு அடுத்து நீங்கள் 4வது கொஸ்டின் வாங்க. அப்புறம் 4வது கொஸ்டின் பார்க்குறீங்க, தெரிஞ்சால் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுங்கள். 5 தெரிலனா விட்டுருங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து 80 கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்கள் வந்து விட்ட கொஸ்டினை நீங்கள் வந்து ஒரு வாட்டி பாருங்கள். விட்ட கொஸ்டினாக நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு வாட்டி வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லைன்றதை நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. தப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதான் வந்து எக்ஸாம் இதில் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? 3 வாட்டி நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வாட்டி தான் பார்ப்பாங்க. நீங்கள் 3 வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னும் தெளிவாக சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 80 கொஸ்டின் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும், லைட்டாக வந்து குழப்புற மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத கொஸ்டின். ஸோ மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? லைட்டாக குழப்புற கொஸ்டினா அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்காதீங்க. அடுத்து ஷிஃப்ட் வரீங்க பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக குழப்புற கொஸ்டினை நீங்கள் வந்து அப்போ நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத கொஸ்டின் இருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? இன்னும் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து தேர்ட் ஷிஃப்ட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபை இருக்கும். ஓகேவா? நீங்கள் போன வாட்டி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கும் நான் சொன்னதை நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இது நீங்கள் சிபிடி எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்லை எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி. ஸோ இது வந்து பிசிக்கு மட்டும் கிடையாது, எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். பிசி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். ஓகேவா? ரொம்ப டஃபெல்லாம் கிடையாது. பிசிக்காக தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பிசி எக்ஸாம் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா? நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் அது. ரொம்ப டஃப்லாம் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. டைம் நீங்கள் இனிமேல் வந்து படிக்கிறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். படித்ததை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் இப்போயும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ 2014, 15, 16 ஸோ நிறைய இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனி ஒன் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, எனி ஒன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, எனி ஒன். அப்புறம் பேனா பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாக் பென் அப்படின்னா ப்ளூ பென், இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனா வந்து 2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ளூ பென்னா ப்ளூ 2 எடுத்துக்கோங்க, பிளாக்னா பிளாக் 2 எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒன்று போனாலும் இன்னொன்று வந்து கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட் சொல்லி முடிச்சுட்டு நல்லா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். டவுட் வந்து வந்து கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் சீட்டை மடிச்சிடாதீங்க. நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 80 கொஸ்டின் இருக்குது. ஸோ 80க்குமே ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? நெகட்டிவ் மார்க் கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குதான்னு கேட்டாங்க. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிசி எக்ஸாம், டிஎன்பிசி குரூப் 4 ஸோ எதுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. டிஎன்பிசி குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின் இருக்குது. அதுக்கும் நீங்கள் வந்து 200 நீங்கள் அட்டன் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க் ரயில்வே மாதிரி, எஸ்எஸ்சி மாதிரிலாம் வந்து கிடையாது. அது நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல. எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? நல்லா தெளிவாக வந்து பக்காவாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாம். பிசி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிசிக்கல் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு. அதில் நீங்கள் போய் அதில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா என்ன மாதிரி இருந்ததுன்றதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இப்பயும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி கேட்டீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன். டவுட் இருந்தால் எந்த டவுட் இருந்தாலும் மறக்க வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நல்லா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டீ அப்படிலாம் வந்து பால் எனி ஒன் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா மைண்டு வந்து பக்கவாக இருக்கும். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஓகேவா? எக்ஸாமுக்கு போகிறது முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாப்பிடாமல் ஒரு 2 இட்லி 2 தோசை. ஸோ ஓகேவா? அதுமாரி கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு போங்க. ரொம்ப சாப்பிட்டு போக வேணாம். ஸோ ஓகேவா? அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா டீ பால் குடிச்சிட்டு போங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஆதார் கார்டு, பேனா ஸோ அதெல்லாம் வந்து பக்கவாக நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. ஓகேவா? ஸோ பிசி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ 1000 கணக்கில் இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க எண்ணிக்கைன்றது வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்குன்னே வந்து பிசிக்கல் வந்து ரெடி பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மிகவும் வந்து குறைவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ஸோ அட்டன் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா பாதி பேர் வந்து ஒரு நம்பிக்கை, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஃப்ளூக்கில் அடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து எக்ஸாமுக்கே வர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்க
நம்பிக்காதீங்க. ஸோ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்து கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் வந்து கீப் அப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் அது மாதிரி இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி.